ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் தம்பூ ஸ்டிச் எப்படி போகிறோன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்ன டைப்னா ஃபில்லிங் டைப். ஓகேங்களா, ஒரு இமேஜ் ஆகட்டும், ஒரு மோட்டிவ் ஆகட்டும், இதை ஃபில் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த தம்பூ ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த ஸ்டிச் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டிச். ஓகேவா, இந்த ஸ்டிச்சு ரொம்ப முக்கியமாக ஒரு ஃபேஸ் ஃபில்லிங்க்கு நம்ம கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்ம ஒரு ப்ளவுஸில் வந்து ஒரு ஃபேஸு, ஒரு மகாலட்சுமி இப்போது இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த தம்பூ ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணுவோம். பல்லாக்கு டிசைனில் அந்த மோட்டிஃப் எல்லாம் ஃபில் பண்ணுறோன்னா. ஓகேவா, இந்த தம்பூ ஸ்டிச்சில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு டைப் என்னென்னா, இப்படி ஒரு ஷேப் இருக்குன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொடுப்போம். இதுதான் ரொம்ப முக்கியமாக யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் ஃபில்லிங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த தம்பூ ஸ்டிச் எப்படி இருக்குன்னா, நம்ம போடுற செயின் ஸ்டிச்சே தான். ஓகேங்களா, கண்டினியூவஸான செயின் ஸ்டிச்சை வந்து ஒரு ஷேப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து தம்பூ ஸ்டிச்சு. இது வந்து பார்க்குறதுக்கு ஷைனிங்காக இருக்கும். எது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கறதுனால. ஓகேவா, இன்னொன்று இருக்குது. இந்த டைப் வந்து இந்த மாதிரி சர்க்குலராக கொடுத்துட்டு வர்றது. இது வந்து பிகினர்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அந்த ஸ்டிச்சை நீங்கள் இப்போ பழகிக்கோங்க. இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, லிப்ஸு, ஐப்ரோஸு, ஓகேங்களா, இந்த மாதிரியான சின்ன சின்ன ஒரு சில விஷயத்துக்கு மட்டும்தான் நம்ம கொடுப்போம். முக்கியமாக வந்து ஃபேஸ் ஃபில்லிங்க்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தா தான் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம ஷேப்ஸுக்கு போகலாம். இந்த திலகம் ஷேப்பை நம்ம இப்போ ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஓகேங்களா அவுட்லைன் கொடுத்துக்கலாம். அவுட்லைன் கொடுத்துட்டும் நம்ம போடலாம், அவுட்லைன் கொடுக்காமலும் போடலாம். அவுட்லைன் கொடுத்துட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம பீடு ஒர்க்கு இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஸோ தாராளமாக நீங்கள் அவுட்லைன் கொடுத்துட்டே போடலாம். ஸோ இந்த அவுட்லைனுமே நீங்கள் எப்படி கொடுக்கணுன்னா, கரெக்டாக நீங்கள் போட்டிருக்கிற அந்த ஷேப்போட லைனை ஃபாலோ பண்ணி கொடுக்கணும். ஓகேங்களா, எந்த இடத்துல வந்து ஷார்ட்டாக கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து லாங்காக கொடுக்கணுங்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஷேப் வர மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, உள்ளே வந்து தம்பூ ஸ்டிச் ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், உள்ளேருந்தும் நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம், வெளியிருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் உள்ளேருந்து எடுக்கிறேன். நார்மலாக நம்ம எப்படி வந்து செயின் ஸ்டிச் போடுவோமோ சேம் அதே பேட்டர்னில் நான் இப்போ வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு வரேன். இந்த ஸ்டிச்சை வந்து இந்த ஷேப்போட சென்டர்லேருந்து நான் எடுத்து போடுறேன். ஓகேங்களா, ஒரு ஷேப்பை நீங்கள் ஃபில் பண்ணுறீங்கன்னா அதை பாதியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு சென்டர்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா, இப்போ இந்த எட்ஜு வந்துருச்சு. கரெக்டாக அந்த அவுட்லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, அவுட்லைனை தாண்டி ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் வந்து லென்த் எடுத்துடக்கூடாது. அவுட்லைனுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச். ஓகேங்களா, இதுவே தான். ஓகே, இப்போ ஒரு டவுட் வரும். இந்த செயினை நீங்கள் கொடுக்கும்போது என்ன சைஸில் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது. ரொம்ப குட்டியாகவும் கொடுக்கக்கூடாது, ரொம்ப லென்த்தாகவும் கொடுக்கக்கூடாது. ரொம்ப லென்த்தாக கொடுத்தீங்கன்னா அது வந்து லாங் அண்ட் ஷார்ட் மாதிரி ஒரு சில டைமில் தெரியும். ஓகேங்களா, லாங் அண்ட் ஷார்ட்டுக்கும் தம்பூர் டிசைனுக்கும் பேட்டர்னுக்கும் அதிகமாக வித்தியாசம் இருக்காது. ஓகேங்களா, ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும்தான் இருக்கும். ஸோ தம்பூர் டிசைன் எப்படி இருக்குன்னா, ஒரு ஷேப் மேலே வந்து ஒரு வெல்வெட் கிளாத்தை வந்து போட்ட மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்ப சின்னதாகவும் கொடுக்க வேணாம், ரொம்ப பெருசாகவும் கொடுக்க வேணாம். மீடியம் சைஸில் கொடுங்க. ஒரு ரைஸ் சைஸில் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன், ரொம்ப பெருசாகவும் கொடுக்க வேண்டியதில்லை, ரொம்ப சின்னதாகவும் கொடுக்க வேண்டியதில்லை. மீடியமாக கொடுத்தீங்கனாலே போதும். சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சேனலில் பேசிக் ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் ஃப்ரீயாக போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. யார் வேணாலுமே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களால் ஒரு 1 hour மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இவ்வளவே தான். நான் இப்போ போடுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள்.
ஸோ மறந்துடாதீங்க, திருப்பும்போது லைனுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, வெளியே ஒரு ஸ்டிச்சு, திருப்பியும் உள்ள ஒரு குட்டி ஸ்டிச். இந்த 3மே குட்டி குட்டியாக தான் போடணும். அப்போ தான் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு சைடு வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அந்த எட்ஜ் வரைக்குமே நீங்கள் தம்பூர் கொடுக்கணும். ஓகேங்களா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் போடும்போது உங்களுக்கு கேப் வருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஒன்று வந்து நீங்கள் வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு போடலாம். இல்லை அப்படின்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா, பாருங்கள் நான் இப்போ கேப் விட்டு நான் இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் இதை வந்து பிரிக்கலாம். என்ன பண்ணணுன்னா, இந்த த்ரெட்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் டைட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு கொடுக்குறீங்க இல்லையா, அதை வந்து கொஞ்சம் நெருக்கி நெருக்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கேப்ஸ் வந்து வராது. ஸோ நீங்கள் இதை ஈஸியாகவே மேனேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக தம்பூர் ஸ்டிச் கொடுக்கும்போது எந்த ஒரு கேப்புமே வரக்கூடாதுங்க. ஓகே, நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். எண்ட் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இவ்வளவே தாங்க தம்பூர் ஸ்டிச்சு. இப்படி தான் நம்ம ஷேப்பில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்தது. நான் இப்போ வந்து ஜரி த்ரெட்டில் கொடுக்குறேன். நீங்கள் பீட் ஒர்க்லேயும் கொடுக்கலாம். இல்லை வந்து சில்க் த்ரெட்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் சில்க் த்ரெட்லேயும் கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது. 3mm பீடில் கூட நம்ம கொடுக்கலாம். ஓகேங்க, நம்ம நெக்ஸ்ட்டு ஷேப் போடலாம். இந்த ஒரு ஷேப்பே போதும். நான் எதுக்கு இன்னொரு ஷேப்புமே கொடுக்குறேன்னா, நீங்கள் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷேப்பையுமே நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த 2 ஷேப்புமே போட்டு நீங்கள் அடுத்தது ப்ராஜெக்ட் ஒர்க் போகலாம். ஆஸ் யூஷுவல் இதையும் நான் வந்து அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 பார்ட்டிஷனாக பிரித்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ நான் வந்து அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இதில் சென்டரில் இருந்து த்ரெட்டை எடுத்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ தம்பூர் டிசைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், செயின் ஸ்டிச்சை கண்டினியூவஸாக கொடுக்குறோம். அதை வந்து ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது அந்த அவுட்லைனுக்கு உள்ளே குட்டியாக ஒரு லாக்கு, வெளியே ஒரு குட்டி லாக்கு, திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும்போது திருப்பி வந்து அவுட்லைனுக்கு உள்ள ஒரு லாக் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 3 லாக்கு தான் கொடுத்து இந்த தம்பூர் டிசைன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ஷேப்புக்கு மட்டும் நம்ம இதை வந்து ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு இமேஜ் ஃபில் பண்ணுறீங்க, ஒரு மோட்டிவ் ஃபில் பண்ண போகிறீங்க, எதுவாகவே இருந்தாலுமே இது மட்டும்தான் இந்த தம்பூர் டிசைனுக்கு வந்து ஃபார்முலா. ஓகேங்களா? இது வந்து நம்ம இந்த 3 லாக்கையுமே ரொம்ப குட்டி குட்டியாக கொடுத்தீங்கன்னா தான் கண்டிப்பாக ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வந்து லாங்காக கொடுத்துட்டிங்கன்னா வந்து த்ரெட்டு வந்து அந்த ஓரத்தில் தூக்கிட்டு இருக்கும். ஸோ இதை மட்டும் கவனமாக பார்த்து சரி பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களால் எல்லா டிசைன்லேயுமே தம்பூர் டிசைனை சூப்பராக கொடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து கேப்ஸ் வருது அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா, அதாவது வந்து ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்கிற டிசைனுக்கு அந்த லைனுக்கு பக்கத்தில் நெருக்கமாக கொடுத்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக அந்த கேப்புமே வந்து கவர் ஆகிடும். ஸோ இந்த 4 டிப்பு தான் உங்களால் தம்பூர் டிசைனை அட்டகாசமாக போட முடியும். கம்பல்சரி ஷேப்பை வந்து 2ஆக பிரிச்சுட்டு போடுங்க. அப்போனா தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்குமே நீட்டாக வரும். இப்போ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் ஃபில் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த தம்பூர் டிசைன் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் கொடுத்துடலாம்.
இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாம் எதுவுமே நம்ம போடலை. இந்த தம்பூர் ஸ்டிச் வந்து ஒரு பேட்டர்ன், ஓகேங்களா. இந்த பேட்டர்ன் ஸ்டிச் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம போட மாட்டோம். ஸோ ஷேப்பில் மட்டும்தான் நம்ம இதை அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம இதை முடிச்சிட்டோம். எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்க, நான் இப்போ இதுக்கு வந்து பீட் ஒர்க்கு கொடுத்து அவுட்லைன் கொடுக்குறேங்க. நீங்கள் பீட் ஒர்க் கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை த்ரெட் ஒர்க்கே ஓகேனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். ஓகேங்க, இவ்வளோதான் தம்பூர் ஸ்டிச்சு. ரொம்பவே சிம்பிள். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.